இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சன்னா கிரேவி பண்ணலான்னு முந்தின நாள் நைட்டே சன்னா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு. காலையில டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எங்களுக்கும் சப்பாத்தி பிடிக்காது. ஸோ காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே சன்னா பிரியாணி தான் பண்ண போறேன். சன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு குக்கர்ல பண்ணல, பெரிய பாத்திரத்துல தான் பண்ண போறேன். கொஞ்சமா எண்ணெய் நெய் ஊத்திட்டு பிரியாணி ஸ்பைஸ் இது கூடவே 20 சின்ன வெங்காயம் மிக்ஸில சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். பச்சை வடெல்லாம் போனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறதுக்கு அப்புறம் வேக வச்ச சன்னாவே ஆட் பண்ணிட்டேன். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் சாப்பாடு பொங்குற ரைஸ் தான் ஊற வச்சிருந்தேன். யூசுவலா சீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1:1 ரேஷியோல தண்ணி ஊத்துவேன். இன்னைக்கு சாப்பாடு பொங்குற ரைஸ் ஊற வச்சனால எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருந்தேன். தண்ணியும் சாப்பாடும் ரெண்டு ஒன்று போல வத்தி வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு தேங்காவோட நெருப்புல எரிய வச்சு தட்டு மேல வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து தம் உடைச்சு விட்டோம்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா வெயிட்டான பொருள் கூட வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. நாளைக்கு இன்னும் பார்க்கலாம்.